எப்பேற்பட்ட கவலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட மன போராட்டங்கள்ல இருந்தாலும், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நான் வந்து எனக்கு சூசைடல் தாட் அதிகமாக இருக்குது, வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அடுத்த 90 நாட்களில் அடப்போடா என்ன அதை நம்ம முதல்ல கொலை பண்ணிடலாம். புதுசாக ஒரு நபரோட சேர்ந்து ஒரு கொலாபரேஷனை உண்டு பண்ணணும்னு நினைப்பாங்க. அது எதுவுமே தப்பு இல்லை. பட் அதில் கொஞ்சம் அவேராக இருக்கிறது நல்லது, அலர்ட்டாக இருந்து செய்கிறது நல்லது. அதாவது இயற்கையை பார்த்துக்காம இருக்கிறது, கவனிக்காம இருக்கிறது. சில பேரை பார்த்தீங்கன்னா காலை ரொம்ப அழுத்தி வச்சு நடப்பாங்க. ஏன் அப்படி நடக்கிறாங்கன்னே தெரியாது. மரியாதை கொடுக்க மாட்டாங்க பூமிக்கும் நம்ம மரியாதை கொடுத்து நடக்கணும். பூமி மாதாவோட பிளஸிங்ஸ் அப்பதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் கண்டிப்பாக அடுத்த 90 டேஸில் அந்த பிளஸிங்ஸ் கிடைச்சி ஒரு பூமி பூஜை போடுற அளவுக்கு. ஸோ கும்பராசி பிஸ்னஸ்க்கான யோகம் இருக்கா, இன்வெஸ்ட் பண்ணலாமான்றது போது கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது. ஏன்னா 90 நாட்கள் வந்து ரொம்ப மனதளவில் ரொம்ப தெளிவாலாம் இருக்க மாட்டாங்க. குழப்பங்கள் இருக்கும், ஒரு கிளியரான ஃபோக்கஸ்லாம் இருக்காது, விஷன்லாம் இருக்காது. கும்பராசி என்பர்கள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அடுத்த 90 நாட்கள் இந்த ஒரு விஷயம் கட்டாயம் நடந்தே தீரும் அப்படின்னா என்ன விஷயம் நடக்க காத்திருக்கு? ஸோ கும்பராசி, கவலைகள் பறந்தோடி விட்டது, அது நடந்தே தீரும். எப்பேற்பட்ட கவலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட மன போராட்டங்கள்ல இருந்தாலும், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நான் வந்து எனக்கு சூசைடல் தாட் அதிகமாக இருக்குது, வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அடுத்த 90 நாட்களில் அடப்போடா என்ன சூசைடல் தாட்டு, அதை நம்ம முதல்ல கொலை பண்ணிடலாம். அந்த தாட்டை முதல்ல கொண்டுடலாம். ஸோ நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு ரெடி ஆகலாம். அந்த மாதிரியான ஒரு மன தைரியம் வரும் அவங்களுக்கு. அது கண்டிப்பா நடந்தே தீரும். சூப்பர். அதான் வந்து இப்பதான் வந்து கும்பராசி என்பவர்களுக்கு எதோ இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வர போறாங்களே. வண்டர்ஃபுல் மெசேஜ் மேம். ஸோ எந்த வழியில இருந்தெல்லாம் கும்பராசி என்பவர்களுக்கு பண வரவு அப்படின்றது இருக்கும்? ஸோ கும்பராசிக்கு எந்த வழியில இருந்து பண வரவு இருக்கும்னா, அம்மா, அக்கா, பெண் சார்ந்த வழிகளில் பண வரவு அதிகமாக இருக்கும். அப்போ என்ன, நாங்கள் வந்து சம்பாதிக்க மாட்டோமா, நாங்கள் மற்றவங்களை வந்து டிபெண்ட் பண்ணி தான் வாழ்வோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க கமெண்ட்ல. அதுக்கு கமெண்ட் பண்ண அவசியமே வேண்டாம், டைம் வேஸ்ட்டு. ஏன்னா அவங்களும் சம்பாதிப்பாங்க, அவங்களுக்கு அடிஷ்னலாக இந்த பெண் நபர்கள் கிட்ட இருந்தும் ஒரு பண வரவு நல்ல விதமாக இருக்க போகுது. ஓகே, சூப்பர் மேம், சூப்பர். ஸோ கும்பராசி என்பவர்கள் இந்த 90 டேஸ் எந்த ஒரு விஷயத்த மாற்றிக்கவே கூடாது? ஸோ கும்ப ராசியில் இருக்கவங்க எதை மாற்றிக்க கூடாது அப்படின்னா, நிறைய இவங்க புதுப்பிச்சுட்டே இருப்பாங்க, தன்னோட வாழ்க்கையை அதிகமாக புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எண்டிங் பிகினிங் இப்படி வந்து போயிட்டே இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை. சில சாப்டர் க்ளோஸ் பண்ணுவாங்க, எங்கே எதை க்ளோஸ் பண்ணுமோ அதை க்ளோஸ் பண்ணுவாங்க, எங்கே எதை ஸ்டார்ட் பண்ணுமோ அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அதுதான் அவங்களுடைய ஹைலைட்டே, ப்ளஸ்ஸே. நிறைய பேருக்கு அது ப்ளஸ்ஸாக இருக்காது, அது மைனஸாக இருக்கும். இதுதான், ஆனால் இவங்களுக்கு இதான் ப்ளஸ். அதை வந்து மாற்றிக்க வேண்டாம். சூப்பர். எந்த ஒரு விஷயத்த மாத்திக்கணும்? ஸோ கும்பராசி எந்த ஒரு விஷயத்த மாத்திக்கணும்னா, அதுவா வரும், அதுவா நடக்கும், அதுவா வரும், அதுவா நடக்கும். என்ன எப்படின்னா, இப்போ வந்து ஒரு விதை போடுறோம், விதை போட்டு விட்டுட்டா அதுவா மழை வரும், அதுவா விளைஞ்சிரும், அதுவா அறுவடை பண்ணிக்கும், நமக்கு மூட்டையா வந்து நின்றுடும். இது நடக்குமா? நடக்காது. நம்ம விதை போட்டுட்டு அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே பண்ணணும். அந்த விதையை காப்பாற்றணும், அதுக்கு தண்ணி பாய்ச்சணும், அதுக்கு வந்து இயற்கை உரம் போடணும், அது வந்து பாதுகாக்கணும். நிறைய ப்ராசஸ் நம்ம செஞ்சாதான் அதனுடைய அறுவடை கிடைக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராசஸ் எல்லாம் விட்டுருவாங்க. நான் ஒரு விதையை போட்டேன், அது வந்து அறுவடை எனக்கு கிடைச்சிரும், அதுவே வெயிட் பண்றேன் நான் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. பட் ப்ராசஸ் பண்ணாம இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த மாத்திக்கணும். ஓகே. ஸோ எந்த விஷயத்துல கும்பராசி என்பவர்கள் வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கணும்? இவங்க எந்த விஷயத்துல அலர்ட்டா இருக்கணும் அப்படின்ற போது, இந்த 90 டேஸ்ல புதிய செயல்கள் செய்யறதுல அலர்ட்டா இருக்கணும். புதிய விஷயத்த உருவாக்கணும்னு நினைப்பாங்க, தப்பு இல்லை. புதுசா ஒரு காரியத்துல ஈடுபடணும்னு நினைப்பாங்க, தப்பு இல்லை. புதுசா ஒரு நபரோட சேர்ந்து ஒரு கொலாபரேஷனை உண்டு பண்ணணும்னு நினைப்பாங்க, அது எதுவுமே தப்பு இல்லை. பட் அதுல கொஞ்சம் அவேரா இருக்கிறது நல்லது, அலர்ட்டா இருந்து செய்யறது நல்லது. ஓகே மேம், ஓகே. ஸோ இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறாங்கன்னா இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க, ஆட் ஆன் மைலேஜா இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கலரா இருக்கும் அப்படின்னா என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஸோ கும்பராசிக்கு கண்டிப்பா அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர்ஸ், கண்டிப்பா அதிர்ஷ்டம் தரும். இந்த கலர்ஸை யூஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து பண்ணட்டும், நான் இந்த கலர் இன்னைக்கு வேர் பண்ணிட்டு போனேன், இந்த கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், சூப்பரா இருக்கு, எனக்கு இது ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நிச்சயமா வந்து கமெண்ட் பண்ணட்டும் எப்போ வேணாலும். அந்த கலர்ஸ் என்ன அப்படின்னா, ராயல் ப்ளூ, நார்மல் ப்ளூ கிடையாது, டார்க் ப்ளூ, ஸ்கை ப்ளூ கிடையாது, ராயல் ப்ளூ. ராயல் ப்ளூன்றது அது ஒரு விதமான ஒரு ஷைனான ஒரு ப்ளூவா இருக்கும்.
ஓகே. ஸோ அது ரிச் லுக், ரிச் பீப்புள்ஸ் மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்தில். இப்போ எல்லாம் காமன் ஆயிடுச்சு. அந்த ராயல் ப்ளூ யூஸ் பண்ணணும். அண்ட் ஃபெராரி ரெட், லைட் ரெட். அது வந்து அந்த அந்த ரெட்டே, அந்த ஃபெராரி ரெட்ன்றதே அந்த காருக்கு தான் முதல்ல அந்த ரெட்டை வந்து கொடுத்தாங்க. அது ரொம்ப ரிச் லுக்கை கொடுக்கும் அந்த ரெட்டும். ஸோ இந்த ரிச் லுக்கை கொடுக்கக்கூடிய அந்த ஃபெராரி ரெட், ராயல் ப்ளூ, இந்த கலர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அடிஷ்னலாக க்ரீன் கலர்ஸ் மூணுத்தையும் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ புதுசாக வந்து ஒரு வீடு மனை வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான யோகம் இருக்கா கும்பராசிக்கு? ஸோ கும்பராசிக்கு நிச்சயமா அதுக்கான யோகம் இருக்குது. இவங்களுக்கு பூமி மாதா பூஜை, பூமி பூஜைலாம் பண்ணக்கூடிய யோகம் இருக்கு. ஆனா பூமி மாதாவை வந்து இவங்க குளிர்விக்கிற விதமா கீழே இருக்கிற என்விரான்மெண்ட் சரௌண்டிங்ஸை அவங்க நல்ல விதமா பார்த்துக்கணும். அதை பண்ணா மட்டும்தான். ஸோ அதாவது இயற்கையை பார்த்துக்காம இருக்கிறது, கவனிக்காம இருக்கிறது தேவை. சில பேரை பார்த்தீங்கன்னா காலை ரொம்ப அழுத்தி அழுத்தி வச்சு நடப்பாங்க. திங்குன்னு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அது ஏன் அப்படி நடக்கிறாங்கன்னே தெரியாது. மரியாதை கொடுக்க மாட்டாங்க பூமிக்கு. பூமிக்கும் நம்ம மரியாதை கொடுத்து நடக்கணும். பூமி மாதாவோட பிளெஸிங்ஸ் அப்பதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா கண்டிப்பா அடுத்த 90 டேஸ்ல அந்த பிளெஸிங்ஸ் கிடைச்சு ஒரு பூமி பூஜை போடுற அளவுக்கு ஏதாவது ஒரு கால் கிரவுண்ட் இடமாவது, ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் இடமாவது வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். சூப்பர் மேம், சூப்பர். ஸோ இப்போ பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? அதுக்கான யோகம் இருக்கா? ஸோ கும்பராசி பிஸ்னஸ்க்கான யோகம் இருக்கா, இன்வெஸ்ட் பண்ணலாமான்றது போது கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது. ஏன்னா இந்த 90 நாட்கள் வந்து ரொம்ப மனதளவில் ரொம்ப தெளிவாலாம் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், ஒரு கிளியரான ஃபோக்கஸ்லாம் இருக்காது, விஷன்லாம் இருக்காது. அதனால அந்த டைம் இதை தவிர்த்துறது நல்லது. ஸோ 90 டேஸில் வரக்கூடிய அடுத்த 90 நாட்களில் அவங்களுடைய லவ் லைஃப்லையோ இல்லை மேரேஜ் லைஃப்லையோ இந்த ஒரு பர்சனால ப்ராப்ளம் வரும் அப்படின்னா எந்த பர்சனால ப்ராப்ளம் வரும்? ஸோ கும்பராசிக்கு வந்து ஒரு ஆண் நபரை உள்ள விடக்கூடாது. ஓகே. அவங்களோட வயதுல குறைவா இருக்கிற ஆண் நபர். இப்போ வந்து ஒரு 50+, 40+ கப்புள்ஸா இருக்கிறாங்கன்னா கூட ஒரு சின்ன வயசு உள்ள ஒரு பையனை வந்து உள்ள இன்வால்வ் பண்ண, அது அவங்க பையனா கூட இருக்கலாம். ஓகே. இவங்க பிரச்சனையில இன்வால்வ் பண்ணக்கூடாது. ஸோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் அவங்கள இன்வால்வ் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி ஒரு ஆண் நபரை இன்வால்வ் பண்ணாம இருந்தா நல்லது. ஏன்னா அவங்களாலதான் வந்து பிரச்சனைகள் வரும். ஓகே. ஓவரால கும்பராசி என்பவர்களுக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெசேஜ். ஸோ கும்பராசிக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் என்னன்னா, அடுத்த 90 டேஸ் வந்து குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். குடும்பத்தோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும். அதாவது பண தேவை, ஆடம்பர தேவையெல்லாம் கிடையாது, உணர்வு பூர்வமான தேவைகள் இருக்கும். எங்க அப்பா எங்க அம்மா என் கூட உட்காந்து சாப்பிடணும், நாங்க குடும்பமா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு மூவி போகணும், இல்லை வீட்டில் உட்காந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணணும், விளையாடணும், குக் பண்ணணும், வெளியே போகணும், அப்படிலாம் இருக்கும் குழந்தைங்களுக்கோ இல்லை அவங்களுடைய வீட்டு உறவினர், குடும்பத்தில் இருக்க உறவுகளுக்கோ. ஸோ அந்த தேவைகளை அவங்க பூர்த்தி செய்யணும். இதை இவங்க பூர்த்தி செஞ்சா இவங்களோட தேவைகளை பிரபஞ்சம் கண்டிப்பா பூர்த்தி செய்யும் அப்படின்றதுதான் வரக்கூடிய மெசேஜா இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கோமோ அதை விட நம்ம கூட இருக்கிறவங்கள ஹாப்பியா வச்சுக்கிட்டோம்னா யூனிவர்ஸ் வந்து நம்மளை ஹாப்பியா வச்சுக்கணும். கும்பராசி என்பவர்களுக்கு டாரட் மூலமா யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்க வந்துச்சோ அதை ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க கும்பராசி என்பவர்களுக்கு. ஸோ கும்பராசி என்பவர்களை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க கூட இருக்க உங்களுடைய ஃபேமிலியை ஹாப்பியா வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஐ லவ் மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.